ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயத்தை மாற்று, எல்லாம் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மாறாததற்கு காரணமே பயம்தான். இந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அக்கறைப்படுத்தினதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அக்கறைக்கு போங்கங்கிறாரு. அக்கறைப்படுத்தினா இவர்கள் தண்டு வலித்து என்ன செய்கிறார்கள், கடலில் பயணம் பண்ணுகிறார்கள். பேதுரு நினைத்திருப்பார், எல்லாமே நமக்கு தெரியுமே, இந்த கடலை பற்றி நமக்கு தெரியாதா, எல்லாம் தெரிந்தது என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்த பாதை தானே என்று நினைத்தார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நமக்கு தெரிந்த பாதை என்று சொல்லி நாம் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை கண்டுருவீங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. இயேசு இல்லாமல் படகுல நம்ம பயணம் என்ன செய்யக்கூடாது. இயேசு போச்சனாலும் நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லணும். 4ஆம் ஜாமம் வரும் பொழுது கடல் எதிர்காற்று அடிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பயம் வந்து விட்டது. பயம் வந்து இயேசு நடுக்கடலில் அவர்களுக்கு என்ன செய்கிறார், நடந்து வாராரு. நடந்து வந்தால் அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி ஏதோ ஒன்று வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அலறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயத்தினால் அலறுகிறார்கள். ஆனால் பயத்தில் அலறும் பொழுதுதான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்தீர்களா? நம்ம ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான் உங்கள் ஆண்டவர், நான் தான் உங்களை மீட்கிறவர், நான் தான் உங்களை என்ன செய்ய அழைத்தவர் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பயந்து போயிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தை நாவி பிள்ளைகளை நினைத்து பயப்படுறீங்களா? பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கடன் சுமையை நினைத்து பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் பயத்தோடு கூட இருக்கிறதை என் ஆவியில் உணர முடிகிறது. இன்றைக்கு பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் பயப்படுறீங்க? நான் தானே உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆனால் பேதுருக்கு சந்தேகம், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியாப்பா, நீ கடல் மீது நடக்கணுமா, நட என்று சொல்லி அவன் பயத்தை நீக்கினார். அவனை கடல் மேல் என்ன செய்தார், நடக்க வைத்தார். அவர் நடந்தது போல பேதுரும் நடக்க முடியும் என்பதை காட்டுகிறார். அவனை இதிலிருந்து என்ன சத்தியத்தை நமக்கு சொல்கிறார்னா, பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் என்ன செஞ்சிடும், தடுத்துரும். பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சாகடித்து விடும். பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், ஆண்டவரை முறுமுறுக்க வைக்கும், சோர்வை கொண்டு வரும், அவ்வளவுதான் என்று சொல்ல வைக்கும். இன்னைக்கு பயத்தை மட்டும் நீக்கி போடுங்க, எல்லாமே மாறுங்கிற. பயம்தான் சிலருக்கு வியாதியாகவே மாறிடும். பயம்தான் சிலருக்கு என்னன்னா மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டது மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க. இன்றைக்கி பயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை மாற்று, எல்லாம் மாறணும் என் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு பயத்தை விட்டு என் ஆண்டவர் வெளிவருவதற்கு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.